எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 50 எளிமையான ஹிந்தி வாக்கியங்கள் தான் கத்துக்கிறதுக்கு போறோம். இந்த ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுன்னு வரும்போது 3 விதமான பீப்புள்ஸ் கத்துக்குவாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எதேர்ச்சியா அவங்களோட ஃபீல்ட்ல வரும். சரி என்னன்னு தான் பார்ப்போமே, பரவாயில்லையே இன்ட்ரெஸ்டா இருக்கே, புரியுதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு நம்ம வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, புது லாங்குவேஜை கத்துக்கணும், பிகினரா இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா ஹிந்தி தேவை, அதாவது ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவாய்ட் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா வாக்கியங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் வாக்கியம், ஆம் நிச்சயமாக. ஹிந்தில ஆம் அப்படின்னு சொல்றதுக்கு, எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஹா அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இங்க ஹா. ஜரூர் ப்ரொனன்சியேஷனை பாருங்க, ஜரூர். ஹா ஜரூர். ஆம் நிச்சயமாக. இந்த ஹா அப்படிங்கறத ஆமாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹா ஜி ஏன் சேர்க்கிறாங்கன்னா மரியாதையோட சொல்றதுக்காக. ஹாஞ்சி ஆமாங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மரியாதையோட சொல்றதுக்காக ஹாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஹா ஜரூர், ஆம் நிச்சயமாக, ஷூர். ஷூர்னா ஜரூர். எதை பத்தி பேசணும் இந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல, அந்த எதை பற்றி அப்படிங்கறதுக்கு கிஸ் பாரே மே. கிஸ் பாரே மே, எதை பற்றி. நாளை சந்திப்போம். நாளை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க லெட்ஸ் மீட் அப்படிங்கறதுக்கு மில்தே ஹே. நாள் பார்க்கலாம், நம்ம மீட் பண்ணலாம், லெட்ஸ் மீட், அதுக்கு மில்தே ஹே அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. இப்ப லெட்ஸ் மீட், நம்ம பார்க்கலாம், மீட் பண்ணலாங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது. அதனால இந்த வாக்கியத்துல யூஸ் பண்ணி இருக்கிற இந்த கல்லுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாளைக்கு, நாளைக்குங்கிறத பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஏன் இத சொல்றேன்னா, கல்லுங்கிற வார்த்தைக்கு நேற்றுங்கிற மீனிங்கும் ஹிந்தியில இருக்கு. கல்லுங்கிற வார்த்தைக்கு நேற்றுன்னு சொல்லுவாங்க, நாளைன்னு சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த வேர்டை யூஸ் பண்ற, கல்லுங்கிற வேர்டை யூஸ் பண்ற சென்டென்ஸ் கடந்த காலத்துல இருந்தா நேற்றை பத்தி சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இதே எதிர்காலத்துல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற மாதிரி எதிர்காலத்துல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது உடனே ஓகே இது நாளைய பத்தி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கல் மில்தே ஹே, நாளை சந்திப்போம். நான் நாளைக்கு பிஸியா இருப்பேன். நான் அப்படின்னு சொல்றதுக்கு மே. மேன் சொன்ன நான். நாளைக்கு கல். வியஸ்த். வியஸ்த் அப்படின்னா பிஸியா இருக்கிறது தான் ஹிந்தியில வார்த்தை வியஸ்த். ஹூ அப்படின்னா இருப்பேன். இந்த சென்டென்ஸ் எதிர்காலத்தை குறிக்குது. அதனால இந்த கல்லுங்கிற வார்த்தை நாளை அப்படிங்கிற மீனிங் தான் இந்த இடத்துல வரும். மே கல் வியஸ்த் ஹூ, நான் நாளைக்கு பிஸியா இருப்பேன். நான் போக வேண்டும். போக வேண்டும், யாருக்கு போகணும், எனக்கு போகணும், அதாவது நான். சோ அதனால எனக்குங்கிற மீனிங் தான் இந்த இடத்துல வரும். அதனால இங்க முஜிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். போக வேண்டும் அப்படிங்கறதுக்கு, போகணும் அப்படிங்கறதுக்கு ஜானா ஹே. ஜானா ஹே, ஜானா போறது. இங்க போக வேண்டும்னு இருக்கிறதுனால ஜானா ஹே. முஜே ஜானா ஹே, நான் போக வேண்டும். அர்த்தம் பாத்தீங்கன்னா எனக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. யாரங்கே, அங்க யாரு அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த அங்க அப்படிங்கறதுக்கு என்ன வார்த்தைங்கிறது அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்ப யாருன்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி வார்த்தை நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த கேள்வி வார்த்தையெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், ஐ பட்டன்லயும் லிங்க் கொடுத்துருக்கிறேன், சரிங்களா? இப்ப இந்த யாரு அப்படிங்கறதுக்கு கோன் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. கோன் ஹே அப்படின்னா யாரு. யாரு அங்க. அங்க எங்கருக்கு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணும், வஹா. வஹான்னா அங்க. யஹான் அப்படின்னா இங்க. கோன் ஹே யஹான்னு சொல்லியிருந்தா யார் இங்க அப்படின்னு மீனிங் வந்துடும். இங்க கோன் ஹே வஹா, அதனால யார் அங்க. உங்கள் விருப்பம், உங்களோட விருப்பப்படி அந்த மாதிரி சொல்லுவோமா, அதுக்கு ஹிந்தியில ஜெய்சி ஆப்கி மர்ஜி. ஆப்கின்னா உங்களுடைய,
ஜெய்சி அப்படிங்கும்போது அந்த லைக் இதே மாதிரி அதே மாதிரி உங்க விருப்பப்படியே அப்படிங்கறதுக்கு அதே மாதிரின்னு வருது இல்லையா இந்த இடத்துல மீனிங். அதனால ஜெய்சிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறோம். மர்ஜி அப்படின்னா விஷ் அப்படிங்கிறதுக்கு ஜெய்சி ஆப்கி மர்ஜி, உங்கள் விருப்பப்படி நீங்கள் விரும்பும்படி. அவன் நோக்கம் என்ன? உஸ்கா இராதா கியா ஹே? உஸ்கான அவனையும் குறிப்பிடும் இல்ல அவளையும் குறிப்பிடும். யாரை பத்தி பேசுறாங்களோ அது அவங்களுக்கு தெரியும் யாரை பத்தி பேசுறாங்கன்ட்டு. ஸோ அதனால அவனுக்கும் உஸ்காதான் அவளுக்கும் உஸ்காதான். இராதா அப்படின்னா நோக்கம். என்ன என்னங்கிறதுக்கு கேள்விக்கான வார்த்தை கியா. கியா ஹே? உஸ்கா இராதா கியா ஹே? அவன் நோக்கம் என்ன? நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க. இதுக்கு மேல நான் கொடுத்துருக்கிறேன் பாருங்களேன் ஹிந்தி வாக்கியம். அதுல தும்னேன்னு இருக்கு. இதுல என்னன்னா தும்னேங்கிறது நீ அப்படின்னு சொல்லும் போதுதான் யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க அப்ப என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்னே அப்படின்னு யூஸ் பண்ணும். பகோத் அப்படின்னா ரொம்ப, அச்சான்னா நல்லா, காம்னா வேலை, காம் கியா அப்படின்னா செஞ்சீங்க செஞ்சீங்கன்னு சொல்லும் போது காம் கியா. தும்னே பஹுத் அச்சா காம் கியா, நீ நல்லா வேலை செஞ்ச. ஆப்னே பஹுத் அச்சா காம் கியா, நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க. அவன் வீட்டில் இல்லை இல்லைன்னா அவள் வீட்டில் இல்லை. இந்த ரெண்டுக்குமே அவன் அவள் ரெண்டுக்குமே ஓ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கர்ப்பர் அப்படின்னா வீட்ல, வீட்டில் கர்ப்பர். நஹி ஹே ஈஸி, இது ரொம்ப ஈஸி. நஹி ஹே அப்படின்னா இல்ல. ஹேன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நஹி ஹேனா இல்ல, இங்க இல்ல. ஓ கர்ப்பர் நஹி ஹே, அவன் வீட்டில் இல்லை இல்லைன்னா அவள் வீட்டில் இல்லை. முஜே குச் நஹி சாஹியே, எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க எனக்குங்கிற வார்த்தை டைரக்டா தான் இருக்கு. எனக்குங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? முஜேன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நஹி சாஹியே அப்படின்னா வேண்டாம். சாஹியேன்னா அதுக்கு மீனிங் வேணும். வேண்டாம்னு சொல்றதுக்கு நஹி சாஹியே, நஹி மட்டும் முன்னாடி ஆட் பண்ணா போதும். குச்னா எதுவுமே, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற, எதுவும் அப்படிங்கிறதுக்கு தான் குச். முஜே குச் நஹி சாஹியே, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்குன்னு சொல்றது, நான் சொல்றது, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான வார்த்தைகள். இதுக்கும் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஐ பட்டன்லயும் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிளம்ப போகிறேன். நான் சொல்றதுக்கு மே, அதுக்கப்புறம் இந்த 4 வார்த்தை இருக்கு பாருங்களேன், அந்த 4 வார்த்தையும் சேர்ந்து கிளம்ப போகிறேன். இந்த போறதுக்கு தான் ஜான்னு சொல்லுவாங்க. ஜானேஹி அப்படின்னா சரி போலாம் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். இந்த இடத்துல ஜானேஹி வாலா அப்படின்னு போட்டதுனால போக போறது. ஜானேஹி வாலா தா அப்படின்னா அபவுட் டு லீவ் அப்படிங்கிற ஃபுல் மீனிங் வந்துடும். கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறது வந்துடும். கிளம்ப போகிறேன் ஜானேஹி வாலா தா, நான் கிளம்ப போகிறேன். மே ஜானேஹி வாலா தா. உங்களை சந்திக்க விரும்புகிறேன். சந்திக்கங்கிறதுக்கு மில்லுங்கிற வார்த்தை அங்க இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கஷ்மே அப்படின்னா ஐ விஷ் ஐ குட் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டா மீனிங். அதுக்கு கஷ்மேனா அதாவது விரும்புகிறேன், ஐ விஷ் ஐ குட்னா விரும்புகிறேன். அதுக்கு கஷ்மே. தும்சே உன்னை, மில் சக்தா மீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல வரும். உங்களை சந்திக்க விரும்புகிறேன், கஷ்மேன்னு இருக்கிறதுனால விரும்புகிறேன். நான் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்படிங்கறதுக்கு மே, இப்போ அப்படின்னு சொல்றதுக்கு அபின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்புன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் யாருமே ஃபுல்லா அபின்னு சொல்றது இல்ல, அப்புன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அபியும் கரெக்ட் தான், அப்பும் கரெக்ட் தான். டிவிக்கு டிவியே தான் போட்டிருக்கேன். தேக் ரஹா ஹூ அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேக்னா பாக்குறது, பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால தேக் ரஹா ஹூ அப்படின்னு வரும். இதே ஒரு பெண் கிட்ட சொல்றீங்கன்னா தேக் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆண் கிட்ட சொல்லும் போது ரஹா ஹூ. மே அபி டிவி தேக் ரஹா ஹூ, நான் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன? இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஆப்னே கியா கஹா. அப்ப ஆப்னேன்னா நீ கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்னா மரியாதை கொடுத்து சொல்றது, நீங்க. அப்ப நீக்கு தும்னே. கியானா என்ன, கஹான்னா சொன்ன.
அதாவது சொல்றதுக்கு தான் கஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்னே கியா கஹா, நீங்க என்ன சொன்னீங்க. தும்னே கியா கஹா, நீ என்ன சொன்ன. அன்று என்ன நடந்தது. அன்றுன்னா அந்த நாள் அப்படிங்கிற மீனிங்ல இங்க உஸ் தின். தின்னா நாளை குறிப்பிடுறதுக்கு தான் தின்னு சொல்லுவாங்க. உஸ் தின் அந்த நாள். என்ன நடந்தது, என்னங்கிறதுக்கு கியா. கியாத்தா அப்படிங்கும்போது என்ன நடந்தது அப்படி மீனிங் வந்துடும். அன்று என்ன நடந்தது. உஸ் தின் கியாத்தா. உஸ் தின் அந்த நாள். அன்று என்ன நடந்தது. கியாத்தா. விரைவில் சந்திப்போம். இப்ப நம்ம ஃப்ரெண்டோ இல்ல யாரையாவது வந்து பார்த்துட்டு நம்ம கிளம்பும் போது சியூ சொல்லுவோம்ல, அந்த இதுதான். சரி இங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சியூ தான் ஃபிர் மிலேங்கே. அதுக்கு தான் ஃபிர் மிலேங்கேன்னு சொல்லுவாங்க. இங்க ஜல்தி ஃபிர் மிலேங்கே. ஜல்தினா என்ன, சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு தான், சீக்கிரமா அப்படிங்கிறதுக்கு தான் ஜல்தின்னு சொல்லுவாங்க. விரைவில் சந்திப்போம். ஸோ இதுல விரைவில் சந்திப்போம், சியூ சூன், ஜல்தி ஃபிர் மிலேங்கே. as soon as possible, கூடிய விரைவில். இந்த கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். இந்த எல்லாத்துக்குமே ஜித்னா ஜல்தி ஹோ சகே அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஜித்னா ஜல்தி ஹோ சகே. அவனுடைய இல்லைன்னா அவளுடைய நம்பர் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே. முஜேன்னு எனக்கு. உஸ்கானா அவனுடைய இல்லைன்னா அவளுடைய நம்பர். பீஜோ. பீஜோன்னா அனுப்பு. அனுப்புன்னு சொல்றதுக்கு இந்த அனுப்பு சென்ட் பண்றது இருக்கு இல்லையா, இதுக்கு பீஜோன்னு தான் சொல்லுவாங்க ஹிந்தியில. முஜே உஸ்கா நம்பர் பீஜோ. எனக்கு அவனுடைய இல்லைன்னா அவளுடைய நம்பர் அனுப்பு. பீஜோன்னா அனுப்பு. எனக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மெசேஜ் அனுப்பு இல்ல மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றது. இங்க யாருக்கு மெசேஜ் அனுப்பணும், எனக்கு. எனக்குங்கும் போது என்ன வார்த்தை, முஜே. 10 நிமிஷம், 10ங்கிறதுக்கு தஸ்ன்னு சொல்லணும். நிமிடம் அப்படிங்கிறதுக்கு மினிட்டுங்கிறத ஸ்லைட்டா ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்கும் ஹிந்தியில. மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 மினிட் பாத். அப்புறம் அப்படிங்கிறதுக்கு பாத். மெசேஜ் கர்னா. கர்னானா செய்யறது, கரோனா செய்யறது, பண்றது. இங்க மெசேஜ் கர்னா, மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால மெசேஜ் கர்னா. இதே மெசேஜ் அனுப்புன்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல வந்து பீஜோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். எனக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொன்னா முஜே 10 மினிட் பாத் மெசேஜ் பீஜோ அப்படின்னு சொல்லலாம். இங்க பண்ணு அப்படிங்கறதுனால கர்னா. உங்க லொக்கேஷன் அனுப்புங்க. இங்க லொக்கேஷன் அப்படியே தான் வச்சிருக்கேன். அனுப்புங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு இப்பதான் பார்த்தோம். பீஜோ. இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. உங்க லொகேஷன் அனுப்புங்க. இப்ப என்ன சொல்லணும், உங்கன்னு மரியாதையோட சொல்லி இருக்கிறேன் இங்க. அதனால அப்படி லொகேஷன் பீஜோ இல்லைன்னா ஆப்கா லொகேஷன் பீஜோ, இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். உங்க லொகேஷன் அனுப்பவும். ஆப்னி லொகேஷன் பீஜோ. உங்ககிட்ட பேசுனதில் நல்லது, பேசுனதுல நல்லதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்சே. ஆப்சேனா உங்ககிட்ட. பாத். பாத்னா பேசுறது. பாத் கர்க்கே பேசுனதுல. அச்சா லகா நல்லா இருந்துச்சு. அச்சா லகான்னா நல்லது, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மீனிங் இங்க எடுத்துக்கலாம். இல்ல அது அப்படி இல்ல அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்லணும், நஹி. ஐசா நஹிஹே நீங்க கொடுத்துருக்கிறேன். அதுங்கிறது நான் கொடுக்கல. அதுன்னா யஹ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போட்டுக்கலாம். YAH. நஹி யஹ் ஐசா நஹிஹே அப்படின்னு சொல்லலாம். ஐசான்னா அப்படி, திருப்பியும் இல்ல அப்படின்னு வருது, அதனால நஹிஹே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நஹி ஐசா நஹிஹேன இல்ல அப்படி இல்ல. நஹி யஹ் ஐசா நஹிஹே அப்படின்னா இல்ல அது அப்படி இல்ல. இல்லைன்னா இல்ல. அந்த இல்லைன்னா இல்ல அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இல்லைங்கிறதுக்கு நஹி. இல்லைன்னா அப்படிங்கும்போது மீன்ஸ் அப்படிங்கறது, அர்த்தம் அப்படிங்கறது வந்துருது பாருங்களேன். மத்லப் அப்படின்னா என்றால் இல்லை. நஹி இல்லை என்றால் இல்லை. நஹி மத்லப் நஹி. மே ஜரூர் ஆவுங்கா. மேன்னா நான். ஜரூர் அப்படிங்கறதுக்கு முதல்ல இதே வீடியோல ஒரு சென்டென்ஸ்ல நம்ம மீனிங் பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்லைன்னா ஒரு தடவை கூட முன்னாடி போயிட்டு இங்க வரலாம். ஜரூர் அப்படின்னா நான் சொல்றேன் ஷியோர். ஷியோர்னா கண்டிப்பாக. வருவேன். ஆவுங்கா. ஆனா வர்றது. இங்க ஆவுங்கா அப்படிங்கறதுனால வருவேன்.
மே ஜரூர் ஆவுங்கா, நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, முற்றிலும் தெரியாது. அதுக்கு முஜே, யாருக்கு தெரியாது, முஜே எனக்கு, பில்குல் பி அப்படிங்கும்போது முற்றிலும், கம்ப்ளீட்டா, சுத்தமா அப்படிங்கிற அந்த மீனிங் அங்க எடுத்துக்கலாம். பில்குல் பி. நஹி பத்தா அப்படின்னா தெரியாது, பத்தான்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு தெரியும்னு இதை சொல்றீங்கன்னா முஜே பதா அப்படின்னு சொல்லலாம். முஜே நஹி பத்தானா எனக்கு தெரியாது, இங்க முற்றிலும் எனக்கு தெரியாது அப்படிங்கறதுனால முஜே பில்குல் பி நஹி பத்தா. சாக்கு போக்கு சொல்லாத, இங்க நான் உங்களுக்கு மீனிங் சொல்லணும்னா எக்ஸாக்டா அந்த இங்கிலீஷ்ல வச்சு சொல்லும் போது இன்னும் கரெக்டா இருக்கும். எக்ஸ்கியூசஸ்க்கு பஹானே, அந்த சாக்கு போக்குக்கு பஹானே. டோன்ட் மேக் அப்படிங்கிறது தான் இங்க வந்து எக்ஸாக்ட் மீனிங் எடுத்திருக்காங்க. மத் பனாவோ, பனாவோன்னா ஏதாவது மேக் பண்றதுக்கு தான் பனாவோ, மத் பனாவோ அப்படின்னா டோன்ட் மேக் அப்படிங்கிறது. பஹானே மத் பனாவோ, டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்கு சொல்லாத. மே பஸ் ஜான்னா சாத்தா ஹூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எனக்கு தெரியணும், ஜஸ்ட் தெரிஞ்சா போதும் அப்படிங்கறதுனால மே பஸ், ஐ மேனா ஐ, பஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஜஸ்ட் தெரிஞ்சா போதுங்கிறது இங்க வருது இல்லையா, அதனால பஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஜன்னா, ஜன்னா சாத்தா ஹூ அப்படின்னா ஜஸ்ட் வாண்ட் டு நோ, ஜஸ்ட் வாண்ட் டு நோ அப்படிங்கிற அந்த மீனிங் தான் இங்க பஸ் ஜான்னா சாத்தா ஹூ, மே பஸ் ஜான்னா சாத்தா ஹூ, ஜஸ்ட் வாண்ட் டு நோ. இது எவ்வளவு காலம் நீடிக்கும், அதாவது இது எவ்வளவு தூரம் தான் போகும், எவ்வளவு வரைக்கும் போகும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். அந்த தருணங்கள்ல யஹ் கப் தக் சலேகா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். யஹ் அப்படின்னா இது, கப் தக் அப்படிங்க வந்து தக்குங்கிறத எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும், அது வரைக்கும், இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அந்த நேரங்கள்ல தக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கப்னா எக்ஸாக்ட் மீனிங் வந்து வென், எப்போ அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ வரைக்கும், போகும் அப்படிங்கறத சலேகா, சலேகான்னா போகும். யஹ் கப் தக் சலேகா. ஆப் கப் ஜாயேங்கே, நீங்க எப்போ செல்வீர்கள், நீங்க எப்போ போவீங்க, நீங்கிறதுக்கு ஆப், ரொம்ப சிம்பிள். கப்னா எப்போ, அதாவது வென், எப்போ அப்படிங்கிறதுக்கு கப். ஜாயேங்கே அப்படின்னா போறதுக்கு ஜா, போ அப்படின்னு சொல்றதுக்கு ஜா. ஜாயேங்கே அப்படிங்கும்போது செல்வீர்கள், போவீங்க அப்படிங்கிற மீனிங் இந்த இடத்துல வரும். ஆப் கப் ஜாயேங்கே, நீங்க எப்போ போவீங்க, நீங்க எப்போது செல்வீர்கள். அவன் வீட்ல தான் இருக்க வேண்டும், he should be at home, நம்ம சொல்லுவோம்ல, யாராவது இப்போதைக்கு வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு உசே கர்ப்பர், உசேன்னா அவனும் குறிக்கும் அவளும் குறிக்கும், உசே கர்ப்பர்னா வீட்ல, ஹோனா சாஹியேன்னா ஷுட் பி இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஹோனா சாஹியே, உசே கர்ப்பர் ஹோனா சாஹியே. நான் உனக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன், இங்க நான் உனக்குன்னு தான் இருக்கு, எனக்கு உனக்கு அப்படின்னு இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்குன்னு சொல்லும் போது முஜேன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இங்க நான் முஜேன்னு போட்டிருக்கேன். எதனால அப்படின்னா ஒரு சிலர் முஜே துமே இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றாங்க. மே துமே நம்ம படிக்கும் போது நான் தானே, நான் உனக்கு, அப்ப மே துமே தோடி தேர் மே கால் கர்த்தாகோ அப்படின்னு சொல்லும் போது தான் கரெக்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் கரெக்ட். நான் உனக்கு, மே துமே நான் உனக்கு. முஜே துமேங்கிறது ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க போட்டிருக்கிறேன். ஒரு சிலர், நிறைய பேர் வந்து மே துமே அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க, முஜே துமே யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். நான் உனக்கு தோடி தேர்மே, தோடின்னா கொஞ்சம், தோடானா கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, இங்க தோடி. தேர்மே, தேருங்கிற வார்த்தை வந்து லேட் ஆகுது, தாமதமாகிறது அப்படிங்கிறதுக்கு தான் தேருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துல அந்த நேரம் கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்களேன், அதனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்மே நேரத்துல, கால் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக கர்த்தாஹூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஜே துமே தோடி தேர் மே கால் கர்த்தாஹூ, இல்லைன்னா மே துமே தோடி தேர் மே கால் கர்த்தாஹூ. இல்ல இப்போ இல்ல, இது ரொம்ப ஈஸி. இல்லைங்கிறதுக்கு நஹிங்கிற வார்த்தை முதல்லையும் கடைசிலையும் அதுதான்.
இப்போங்கிறதுக்கு என்ன அபின்னு சொல்லுவாங்க இல்ல அப்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நஹி அபி நஹி இல்லைன்னா நஹி அப் நஹி. நான் கால்ல இருக்கேன், ஐம் ஆன் கால், அது சொல்லுவோம் இல்லையா. நான் மே கால் பர் கால்ல இருக்கேன், கால் பர் ஹூம். நான் உனக்கு கால் பண்ணலாமா, இது ஒரு கேள்விங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக கியா முன்னாடி போட்டாங்க. நான் உனக்கு, மே துமே, நான்னா மே துமேனா உனக்கு, கால் அப்படியேதான் போட்டிருக்கேன். கர் சக்தா ஹூ அப்படின்னா பண்ணலாமா, கரோன்னா செய்யறது, இங்க கர் சக்தா ஹூ ஒரு பெர்மிஷனா கேட்கறதுனால சக்தா முடியுமா பண்ணலாமா இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது சக்தாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். கர் சக்தா ஹூ, கியா மே துமே கால் கர் சக்தா ஹூ. அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவர்னு மரியாதையோட சொல்லியிருக்காங்க, அதனால உஸ்னே, மரியாதையோட சொல்றதுக்கு உஸ்னே. ஏசான்னா அப்படின்னு அர்த்தம், ஏசா கரோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி செய் அப்படி. சோ ஏசான்னா அப்படி, கபின்னா நெவர், எப்பவுமே இல்ல, எப்பவுமே, எப்பவுமே இல்ல கிடையாது, எப்பவுமே எப்போதுமே, கபி. நெவர் அப்படிங்கிற மீனிங் தான் எக்ஸாக்டா கபி. நஹி கஹா அப்படின்னா சொல்லவே இல்லை, கஹான்னா சொல்றது, நஹி கஹா அப்படிங்கும்போது சொல்லவே இல்லை. உஸ்னே ஈசா கபி நஹி கஹா. பிறகு பேசலாம், லெட்ஸ் டாக் லேட்டர், அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த அப்புறமா பிறகு அப்படிங்கறதுக்கு பாத்மே. இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் பார்த்து ஞாபகப்படுத்தி பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பாத்திரலாம். பாத்மே, பாத்னா பேசுறது, பேசலாம் அப்படிங்கறதுனால பாத் கர்த்தேஹே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபிர்மிலேங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா என்ன, நம்ம பார்க்கலாம், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபிர்மிலேங்கே. ஜல்தி ஃபிர்மிலேங்கே, விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிறது ஜல்தி ஃபிர்மிலேங்கே. இங்க பாத்மே அப்புறமா, பேசலாம் பாத் கர்த்தே ஹே. பஸ் இசை பூல் ஜாவோ, அதை மறந்துரு, ஜஸ்ட் ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்றதுக்கு பஸ்னா போதும், மறந்துரு போதும் அவ்வளவுதான் அப்படிங்கறதுனால பஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இசைன்னா அத, பூல் ஜாவோ, பூல்னா அப்படின்னா மறக்கிறதுக்கு தான் பூல்னா, பூல் ஜாவோ அப்படின்னா மறந்து விடு, ஜஸ்ட் ஃபர்கெட் இட் அப்படிங்கிறதுக்கு அதை மறந்துரு அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் இசை பூல் ஜாவோ. ஞாபகம், அதாவது ரிமெம்பர், ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னா யாட். கேசே ஹோ, இது வந்து ரொம்ப கேஷுவலா கேட்கறது, வாட்ஸ்அப் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா நம்ம கேட்போம் பாருங்களேன், அந்த மாதிரி கேஷுவலா கேட்கறது. மீனிங் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இதே ரொம்ப ஃபார்மலா கேட்கணும்னா ஆப் கேசே ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆப்னா நீங்க, எப்படி இருக்கீங்க, கேசே ஹே அப்படின்னு சொல்லி முடிப்போம், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. இது வாட்ஸ்அப் கேஷுவலா கேட்கறதுக்கு கேசே ஹோ அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள், முதல் வார்த்தை நம்மளுக்கு வந்து தெரியும். உங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆப்னா, சமே, சமேன்னா நேரத்தை, வீணாக்குறதுன்னு சொல்றது வந்து பார்பாத், அதுக்குதான் வீணாக்குறது, ஒரு பாழடைய வைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்பாத்ன்னு சொல்லுவாங்க. பண்ணாதீங்க, அதாவது வீணாக்காதீர்கள், வீண் பண்ணாதீங்க, வீண் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுனால மத் கரோ அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கரோனா செய்யறது பண்றது, மத் கரோனா செய்யாத பண்ணாத. இங்க வீணாக்காதீங்க அப்படின்னு வர்றதுனால பார்பாத் மத் கரோ, அப்னா சமே பார்பாத் மத் கரோ. என்னுடன் வா, என்னுடன் சொல்றதுக்கு மேரி சாத், ஆவோ அப்படிங்கறதுனால வா. இதே மரியாதையோட சொல்லணும் அப்படின்னா ஆயே அப்படின்னு சொல்லலாம். எங்க கூட, எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஹமாரே சாத் ஆயே, ஹமாரே சாத் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னுடன் வா, மேரே சாத் ஆவோ. அமைதியாக இருங்கள், இதுக்கான வார்த்தை அமைதி அப்படிங்கறதுக்கு சாந்த், சாந்தமா இருக்கிறது, நம்ம தமிழ் மாதிரியே இருக்கு இல்லையா. சாந்த் ஹோ ஜாவோ, அமைதியாக இருங்கள்னா சாந்த் ஹோ ஜாவோ. வேற என்ன, அப்புறம் மேல சொல்லு, இந்த மாதிரி இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஆர் பத்தாவோ, ஆர்னா அது கூடவே அண்ட் அப்படிங்கிற மீனிங் வரும்,
பத்தாவோ அப்படின்னா சொல்லு, ஆர் பத்தாவோ வேற என்ன, மேல சொல்லு அப்புறம் அப்படிங்கிற, அப்புறமா சொல்லு சொல்லு அதை கண்டினியூ பண்ண அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர் பத்தாவோ. இந்த வார்த்தையும் முன்னாடி பார்த்த வார்த்தை மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பேசும்போது கிடையாது. கடையில ஏதாவது போய் வாங்கும்போது நம்ம பொருட்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்குச் அப்படின்னு கடைக்காரங்க கேட்பாங்க. வேற ஏதாவது அப்படின்னு அர்த்தம். வேற ஏதாவது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் ஆர்குச் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிள். நான் கண்டுபிடிப்பேன். நான் சொல்றதுக்கு மே, கண்டுபிடிப்பேங்கிறதுக்கு பத்தா லகா லூங்கான்னு சொல்லுவாங்க. நான் கண்டுபிடிப்பேன். மே பத்தா லகா லூங்கா. உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்படிங்கறதுனால அப்னே, உங்களோட, நண்பர்கள் கூட, தோஸ்தே கே, தோஸ்த் அப்படின்னா நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களுடன் தோஸ்தோ கே சாத், அதாவது தோஸ்தோ கே சாத், இது ஃபுல்லா தான் நண்பர்களுடன் அப்படின்னு வரும். ஷேர் கரே, பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கும்போது ஷேர், அந்த ஷேர் பண்றத அப்படியேதான் போட்டிருக்கேன். ஷேர் கரேன்னா பண்ணுங்க, பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு கரே, கரோன்னா செய்யறது பண்றது, இங்க பண்ணுங்கள் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு வர்றதுனால ஷேர் கரே. அப்னே தோஸ்தோ கே சாத் ஷேர் கரே. இங்க என்ன நடக்கிறது, இங்கேன்னு சொல்றதுக்கு யஹா, இதுவே அங்கேன்னு சொல்றதுன்னா வஹான்னு சொல்லியிருப்பாங்க. என்ன நடக்கிறது, என்னங்கிறதுக்கு கியா, நடக்கிறது ஹோ ரஹா ஹே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு பேச்சு வழக்குல இருக்கு, கியா ஹோ ரஹா ஹே, சும்மாவும் கேட்பாங்க. இங்க இங்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கறதுனால யஹான்னு போட்டிருக்கிறேன். கியா சல் ரஹா ஹே, அதுவும் கேட்பாங்க. கியா சல் ரஹா ஹே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் மீனிங் வரும். கியா ஹோ ரஹா ஹேவும் கரெக்ட், கியா சல் ரஹா ஹேவும் கரெக்ட். யஹா கியா ஹோ ரஹா ஹே, இங்கே என்ன நடக்கிறது. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, அதாவது நான் உங்களுக்கு, மே, நான்கிறது மே, ஆப்கேலியே, ஆப்கேலியேன்னு ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்காக, மேரேலியேன்னா எனக்காக, இங்க உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு வருது இல்லையா, அப்போ அவங்களுக்காக, அதாவது உங்களுக்காகங்கிற மீனிங் இங்க வருது. அதனால ஆப்கேலியே கியா என்ன, கர் சக்தாஹு செய்ய வேண்டும், கர்னா செய்யறது, கரோன்னா செய்யறது பண்றது கரோ, சக்தாஹு என்ன செய்யணும்னு ஒரு பெர்மிஷன் மாதிரி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதனால சக்தா ஹூ, மே ஆப்கே லியே கியா கர் சக்தா ஹூ, நான் உங்களுக்கு என்ன செய்யணும். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள், வாட் யூ வாண்ட் டு டூ, இது சாதாரணமான ஒரு கேள்விதான். நாளைக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கலாம். இல்ல மார்க்கெட்ல போய் நீ என்ன செய்யணும் அந்த தருணத்திலையும் இதை கேட்கலாம். ஆப் கியா கர்னா சாஹ்தே ஹே, ஆப்னா நீங்க, கியா கர்னா, கியானா என்ன செய்ய, கியா கர்னான்னா செய்ய, சஹ்தேஹே விரும்புகிறீர்கள், உங்களுக்கு பிடிக்குது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த சஹ்தேஹே அப்படின்னா அந்த பிடிக்குது, விரும்புகிறீர்கள், அந்த மீனிங் தான் இந்த இடத்துல வரும். ஆப் கியா கர்னா சஹ்தேஹே, நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நாளைக்கு என்ன பிளான் இருக்கு, அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பிளான் இருக்கு, என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, வாட் டு யூ வாண்ட் டு டூ, அந்த டைம்ல ஆப் கியா கர்னா சாஹ்தே ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். உங்கள் வேலையை முழுவதுமாக முடிக்கவும், உங்கள் அப்படிங்கிறதுக்கு அப்னா, வேலை அதுக்கு காம், பூரா அப்படிங்கும்போது முழுவதும், கம்ப்ளீட்டா, ஃபுல்லா, எல்லாமே, பூரா, பூராவுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், அந்த பூரா. கரேன் முடிக்கவும், செஞ்சு முடிச்சிடவும், அந்த பண்ணவும் அப்படிங்கிற எல்லா மீனிங்குமே வரும் கரேன் அப்படிங்கிறதுக்கு. உங்க வேலையை முடிக்கவும் அப்படின்னா அப்னா காம் கரே அப்படின்னு சொல்லி வரும். இங்க பூராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறது முழுவதுமாக அதை மென்ஷன் பண்றதுக்காக பூராங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே உங்க வேலை முடிஞ்சிச்சா அப்படிங்கறத ரொம்ப கேஷுவலா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம் ஹோ கயா,
அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது. ஹோகியானா முடிஞ்சிருச்சா, முடிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான இதுக்குதான் ஹோகியா. காம் ஹோகியா கேஷுவலா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. இங்க அப்னா காம் பூரா கரேன், உங்கள் வேலையை முழுவதுமாக முடிக்கவும். தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.